விஜய் சாருக்கு நீங்க ஓட்டு போடுறீங்களா இல்லையோ, தயவு செஞ்சு அவங்க குடும்பத்துக்கு வேட்டு போடாம இருங்க. டிவிகே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய நாட்கள்ல பாத்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் மீது ரொம்ப கேவலமான அவதூறுகளை பாதி பேர் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சில ஜென்மங்கள் ஏஐல எடிட் பண்ணி கேவலமா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கு. இப்போதும் ராஜனடா விழுந்தாலும் வள்ளல் கரம் வீழாது. உன்னோடு மண்ணெல்லாம் போனாலும் அவன். இன்னும் சில பேர் விஜய் மேல இருக்க வன்மத்தை ஊரா தொகுதி தொகுதியா போய் கத்திக்கிட்டு தான் இருக்காங்க. டிவிகே தொண்டர்கள், நீங்க யாரும் அதை பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க யாரும் அவங்கள மாதிரி எச்சத்தனமா எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. பேருக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். நீங்க தளபதிக்காக களத்துல இறங்கி உங்க வேலையை மட்டும் கரெக்டா பாருங்க, அது போதும். தனிப்பட்ட முறையில விஜயை விமர்சிக்க கூடாதுன்னு கூல் சுரேஷனை தெளிவா ஒரு விளக்கம் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை ஃபுல்லா பார்த்துட்டு வீடியோ ஷேர் பண்ணிட்டு போயிருங்க. அது நானும் பார்த்தேங்க. இப்போ கூட பாருங்க, விஜய் சார் அட்லி சார் அவருடைய இயக்குனர் அவருடைய மனைவிக்கு வளகாப்புக்காக பாம்பே போயிருக்காரு. ஆனால் நிறையா பேர் இதை நீங்கள் ஒரு சாதகமாக பயன்படுத்திட்டு திரிஷா அவர்களோட அந்த தங்கச்சியோட ஃபோட்டோவை அவங்க கூட இணைச்சி போட்டு, அதுவும் அவங்க அதுலேயும் ஏதோ மும்பைன்னு போட்டிருக்கு, அதையும் சேர்த்து விஜய் சாரும் திரிஷா அவர்களும் பாம்பே போயிருக்காங்க அப்படின்னு ஒரு போலியான ஒரு விஷயத்த நீங்கள் உங்களோட கொள்கையில் கோட்பாடில் அதை நீங்கள் காட்டுங்க. அதை விட்டுட்டு அந்த தங்கச்சி திரிஷா மேலே ஏங்க அப்படி உங்களுக்கு ஒரு வன்மத்தை காட்டிட்டு இருக்கீங்க? விஜய் சார் போனது அட்லியோட மனைவிக்கு வளைகாப்புக்காக போயிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக நீங்கள் இவங்களும் இணைச்சி வச்சு பேசிட்டீங்க. தயவு செஞ்சு விஜய் சாரை வாழ விடுங்க. நீங்கள் அரசியலில் விஜய் சாரை முதலமைச்சர் ஆக்குறீங்களோ இல்லையோ, அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, புரியுதுங்களா? அந்த குடும்பத்தை தயவு செஞ்சு நீங்கள் சீர்குலைச்சிடாதீங்க. அந்த கமெண்ட்டில் உள்ளவங்களுக்கு தான் சொல்கிறேன், சில அரசியல்வாதிகள் வேணும்னே நீங்கள் ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்டவர் இல்லை விஜய் சார், சரிங்களா? தயவு செஞ்சு அந்த மாதிரி போலியான ஒரு விஷயத்த வெளியில் கொண்டு வராதிங்க. தயவு செஞ்சு சினிமாக்காரங்களை வாழ விடுங்க. எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு சினிமாக்காரங்க தான் இலக்காரமாக போச்சு. தயவு செஞ்சு அவங்க குடும்பத்தை வாழ வைங்க. விஜய் சாருக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்களோ இல்லையோ, தயவு செஞ்சு அவங்க குடும்பத்துக்கு வேட்டு போடாமல் இருங்க. ஓகே.